ப்ரோ கபடி சீசன் 11 இந்த சீசனுக்கான கேம்பெயின் சீசனை இருக்கிற 12 டீமில் 2 டீம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த 2 டீம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம தமிழ் தலைவாசு பெங்களூரு புல்ஸ்னா இந்த 2 டீமும் அவங்க கேம்பெயின் சீசனை எங்கே நடத்துகிறாங்க, இந்த கேம்பெயின் சீசனில் யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கான்ற ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஏன்னா அடுத்த 3 மாதத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கபடி தான். ஆனால் கபடி ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 40 நாள் தான் இருக்குது. அந்த 40 நாளுக்குள்ளே கபடியை பற்றின அப்டேட் ஃபுல்லாகவே நம்ம தரப்போகிறோம். அதுக்கு இடையில ஷெட்யூல் டேட்டும் விட்டாங்கன்னா அதையும் ஃபுல்லாக நம்ம ரிலீஸ் பண்ணி சேனலில் போட்டுடலாம். கபடியை பற்றின அப்டேட்னா அடுத்த 3 மாதத்துக்கு நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம சேனலில் வரப்போகுது. அதுக்கு தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் தலைவாசை பற்றி பார்த்துடலாம். நம்ம தமிழ் தலைவாசில் என்ட்ரி சீனை நம்மளோட சச்சின் தெண்டுல்கரோட என்ட்ரி சீன் தான். இவர் என்ட்ரி சீன்லேயே ஒயிட் ஷர்ட்டை போட்டு ஏர்போர்ட்டில் என்ட்ரி ஆகுறாரு. இவங்க என்ட்ரி ஆகுறது சென்னை ஏர்போர்ட்டான்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இவங்க என்ட்ரி ஆகுறது நம்மளுடைய கேரளா ஏர்போர்ட்டு. ஏன்னா அந்த ஏர்போர்ட் வச்சு பார்க்கும் போதே தெரியுது அது கேரளா தானே. இப்போ இதில் நிறையா பேருக்கு டவுட் இருக்கலாம், ஏன் கேரளா போகிறாங்க, சென்னையே வரலாமே அப்படின்னு நிறையா பேர் கேட்கலாம். ஆனால் நம்ம கோச் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா கேரளா தான். அதாவது நம்ம உதயகுமாரை சொல்கிறேன். அவர் ஒரு கேரளாவை சேர்ந்தவர். அதனாலேயே இவங்க கேரளா போகிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம சச்சின் என்ட்ரிஸ்னா நம்ம தமிழ் தலைவாசு அவங்க இன்ஸ்டா பேஜில் அஃபீஷியலாக போட்டிருந்தாங்க. அதுக்கே நிறைய பேர் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, ஏன் சாகர் நம்ம நடந்திருக்கண்டாலாம் எங்கே போனாங்க, ஏன் அவங்களுக்குலாம் இந்த மாதிரிலாம் வீடியோ போட மாட்டாங்கன்ற மாதிரி செம்மையாக கடுப்பாயிட்டாங்க. அதுக்கே நான் சும்மா பார்த்தேன், நிறைய பேர் கடுப்பாயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம தமிழ் தலைவாசு அட்மின் சொல்கிறாங்க, எல்லாருமே தனித்தனியாக தான் வராங்க, நடந்திருக்கண்டாலும் சாகரும் அடுத்தடுத்த வீடியோவில் வருவாங்க, வெயிட் பண்ணுங்கள், வெயிட்டிங் சூன்ற மாதிரி போட்டுனாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஃபேன்ஸ்லாம் ஓரளவுக்கு குலுங்கி ஆனாங்க. அடுத்த நாளே நம்மளோட சாகர் ரத்தியோட வீடியோ மாஸ் பிஜிஎம் போட்டு வந்துடுச்சு. நம்ம டீம் மேனேஜ்மெண்ட்டை கட்டிப்பிடிக்கிற மாதிரி கட் பண்ணால் அதுக்கு அடுத்த வீடியோலேயே நம்மளுடைய விஷால் ஜெஹல், சாகர் குலியா, ஹிமான்சு இந்த மாதிரி மொத்த பிளேயர்ஸுமே நம்ம தமிழ் தலைவாசில் ஜாயின் பண்ண மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தான் வந்தார் நம்மளுடைய நடந்திருக்கண்டோலா. அவருக்கு மட்டும் தனியாக ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டு ஒரு மாஸ் பிஜிஎம் போட்டுனாங்க. அந்த வீடியோவில் ஒரு உள்ளே வரா மாதிரியும் செஸ் விளாட்ற மாதிரியும் அப்புறம் ஒரு சேரில் உட்கார்ற மாதிரியும் காட்டுறாங்க. அட்னகால் போட்டு ஸ்டைலாக ஒரு ஸ்மைலோடு இருந்தார். இதில் என்ன தெரியுதுன்னா, வந்த எல்லா பிளேயர்ஸுமே ஒரு சந்தோஷத்தோட ஸ்மெயிலோடு தான் வந்தாங்க. வந்தோம் ஏனதெல்லாம் இல்லாமல் எல்லா பிளேயர்ஸுமே ஸ்மெயிலோடு தான் வந்தாங்க. அதுலேயும் நம்ம குறிப்பாக நம்ம சச்சின் தெண்டுல்கர் பார்த்திங்கன்னா 2 கோடிக்கு மேலே கொடுத்து வாங்கியிருந்தோம். ஆனால் அந்த ப்ரெஷரே இல்லாமல் ஜாலியாக வந்தார். ஏன்னா அவர் நிறையா டைம் கப்படிக்க ட்ரை பண்ணியிருந்தார். இந்த தடவை இல்லை. இந்த தடவை நம்ம டீமோடு சேர்ந்து இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. அந்த ஜானியில் நல்லாவே சந்தோஷமாக இருந்தார். இந்த மாதிரி தான் ஒரு டீமோட ஜானி இருக்கணும். அப்போ தான் பாசிட்டிவாக கொண்டு போக முடியும். நம்ம டீமில் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க கேரளா தான் இருக்காங்க. ப்ராக்டிஸ் செஷனையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இந்நேரத்துக்கு. அடுத்ததாக பார்க்க போகிற நம்மளுடைய பெங்களூரு புல்ஸ் தான். இந்த பெங்களூரு புல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு போஸ்ட்டை போட்டு அவங்க டீமோட முக்கால்வாசி பேர் ஜாயின் பண்ண மாதிரி காட்டினாங்க, இன்க்ளூடிங் பர்தீப் நர்வால். ஆனால் அந்த போஸ்ட்டில் ஒரு பிளேயரை மட்டும் காணும். நம்மளுடைய அஜிங்கியா பவாரை அந்த போஸ்ட்டில் காணவே காணும். எல்லாருமே வேரிஸ் அஜிங்கியா பவார்ன்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுவும் கொஞ்ச நாள் கழித்து தான் நம்ம அஜிங்கியா பவார் நம்ம பெங்களூரு புல்ஸு ஜாயின் பண்ணியிருந்தார். இந்த வரிசையில் நம்மளுடைய பெங்களூரு புல்ஸு வருஷம் என்ன பண்ணுவாங்களோ அதுவும் இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்மளோட பெங்களூரு புல்ஸு ப்ராக்டிஸ் சீசனுக்கு முன்னாடி அவங்க சாமி கும்பிட்ற வீடியோ அதெல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளுடைய பெங்களூரு புல்ஸ். அதுக்கப்புறம் அவங்க கேம்பெயின் சீசனில் ப்ராக்டிஸ் பண்ணுற வீடியோ எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நம்மளோட பெங்களூரு புல்ஸு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளோட பெங்களூரு புல்ஸு கர்நாடகாவில் தான் இருக்காங்க. அவங்களோட ப்ராக்டிஸ் சீசன் எல்லாமே கர்நாடகாவில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த சோர்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது. ஆனால் கடைசியாக போட்ட போஸ்ட்டில் ஆந்திர பிரதேசில் இருக்கிற மாதிரியும் ஒரு சில போஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதுவும் ஒரு கோவிலில் பிரார்த்தனை பண்ணுற மாதிரி நிறையா போஸ்ட்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க ஆந்திர பிரதேசில் ஸ்ரீ கலாசிதி டெம்பிளில் இருக்கிற மாதிரியும் ஒரு சில போஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க டீமில் உள்ள எல்லாருமே அந்த போஸ்ட்டில் இருப்பாங்க. இவங்களுடைய கேம்பெயின் சீசன் ஸ்டார்ட் பண்ணது என்னமோ பெங்களூரில் தான். இவங்க அதுக்கப்புறம் ட்ராவல் ஆகி நம்மளுடைய ஆந்திர பிரதேசுக்கு போயிருக்காங்க. நம்மளுடைய பெங்களூரு புல்ஸ் டீம் வச்சு பார்க்கும்போது ஒன்றே தான் புரியுது, நம்மளுடைய ப்ரோ கபடியை ஹைதராபாத்தை தான் ஸ்டார்ட் பண்ண போகிற மாதிரி இதுலேருந்து புரியுது. பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம ப்ரோ கபடி எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த சிட்டிலாம் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு. ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிப்போ நான் நம்புகிறேன். அடுத்ததாக வேறு ஏதாவது அப்டேட் பண்ணுறாங்கனாலும் உங்களுக்கு உடனே நம்ம சேனலில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. ஓகே, பை பாய்.